தமிழ்நாட்டின் 14வது முதலமைச்சராக தவிக தலைவர் விஜய் நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தவிக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. எனினும் ஆட்சி அமைக்க 11 இடங்கள் தேவைப்படும் நிலையில் அரசியல் கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இருப்பினும் ஆட்சி அமைக்க உரிமை கோரி இன்று சந்திக்க நேரம் கேட்டு தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தவிக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் ஆட்சி அமைக்க அழைத்தால் அடுத்த 2 வாரங்களில் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிப்பதாக விஜய் குறிப்பிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள முகாம் அலுவலகத்திற்கு சென்ற தவிக தலைவர் விஜய்க்கு விசில் அடித்து கைதட்டியும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அதன்பின் பனையூரில் உள்ள தவிக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற விஜய் கட்சியின் கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பனையூர் அலுவலகத்தில் தவிக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஏறத்தாழ 3 மணி நேரம் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தவிக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க ஆதரவு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் 14வது முதலமைச்சராக விஜய் நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழாவை நடத்தவும் விஜயுடன் சேர்த்து 21 அமைச்சர்களும் பதவியேற்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர்கள் தேர்வு தொடர்பாக பட்டினப்பாக்கம் இல்லத்திலும் முக்கிய நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். அதன்படி தவிக உத்தேச அமைச்சர்கள் பட்டியல் குறித்த தகவல் வெளியான நிலையில் என் ஆனந்த், அருண்ராஜ், செங்கோட்டையன், CTR நிர்மல்குமார், தமிழன் பார்த்திபன், சரவணன், முகமது பர்வேஸ், விஜய் சரவணன் ஆகியோரும் கல்லானை, விஜயலட்சுமி, DK பிரபு, பாலாஜி, சத்யபாமா, ராஜ்மோகன், JCT பிரபாகர், VS பாபு, சம்பத்குமார், மரிய வில்சன், சபரிநாதன், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரும் அமைச்சர் ஆவார்கள் என கூறப்படுகிறது.